பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் அநேக நேரத்தில் நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமே ஜெபிக்கிறோம். ஜெபம் அப்படின்னாலே நம்முடைய தேவைகளை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஜெபங்கிறது நம்முடைய தேவைகளை போய் ஆண்டவரிடத்தில் சொல்கிறது மட்டும் கிடையாது, ஆண்டவரோடு பேசுவது. அவர்கிட்ட எப்பவுமே போய் நம்ம தேவைகளுக்காக மட்டுமே பேசுவோன்னு சொன்னால் அது உண்மையான ஜெபம் ஆகாது. அது ஆண்டவருக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார், ஆனால் அவருக்கு அது சந்தோஷமாக இருக்காது. பாருங்கள், நம்ம நேசிக்கிற ஒருத்தங்க தேவைக்காக மட்டுமே நம்மக்கிட்ட வராங்க, அவங்களுக்கு தேவை வரும்போது மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட வேறு நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண மாட்டானா, மற்ற நல்லது நடந்தால் அதை என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட மாட்டானா, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் தானே. நம்மளோட நேரம் செலவழிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை தாங்க எதிர்பார்க்கிறார். ஜெபங்கிறது ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவது, அவரோடு உறவாடுவது. அது மட்டும் இல்லை, நம்ம ஜெபத்தை நம்முடைய தேவைக்காக பேசுகிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணுமா? ஏன்னா நம்மை படைத்த ஆண்டவருக்கு நாம் நடக்கிற வழிகள் பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நாம் கற்றுக் கொடுத்து அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறோமோ, அதே போல் ஆண்டவரும் பைபிளில் என்னென்ன நல்ல காரியங்களெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் செய்யணும்னு சொல்லி எழுதி கொடுத்து நம்ம அதை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம அதற்கு முரண்பாடாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மனம் வேதனைப்படுகிறது. அந்த மாதிரி ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய வழி நம்மக்கிட்ட இருக்குமேயானால் அது ஆண்டவரை துக்கப்படுத்தும். அந்த வழிகளில் நான் நடக்காதபடிக்கு நித்தியமான வீட்டை சுதந்திரிப்பதற்கு ஏதுவான வழியில் நான் நடக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அனுதினமும் நம்ம ஜெபத்தில் நாம் கேட்கணும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை குறித்து வைத்துக்கொண்டு அனுதினமும் உங்கள் ஜெபத்தை முடிக்கும் பொழுது, அப்பா இந்த மாதிரி விஷயம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் தேவையில்லாத காரியங்கள்லாம் அகற்றிவிட்டு அவருக்கு பிரியமான வழியில் உங்களை நடத்துவார், அதிகமாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.